ராசிக்கு இந்த சித்திரை மாதம் எந்த விதமான பலன்களை தரப்போகுது என்பதை பார்ப்போம். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் ஏமாற்றத்தை சந்தித்தே வெற்றியை பெறக்கூடிய ராசி என்று கேட்டால் மீன ராசி. சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் வரார். இந்த 6-2 எப்பொழுதுமே நினைத்த காரியத்தை செய்ய வைக்கும், நினைத்த நேரத்தில் செய்ய வைக்கும், யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதீதமான பேச்சில் வேகம் அதிகரிக்கும், கடினமான வார்த்தைகள் எல்லாம் பேச வச்சிடும். நாம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும், எதிர்பார்க்கிற முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், கல்வியில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த கல்லூரி, எதிர்பார்த்த ஸ்கூல், எதிர்பார்த்த படிப்பு, எதிர்பார்த்த துறைகள் அனைத்துமே அவங்களுக்கு ஜெயமடையும். மீனராசியை சேர்ந்த நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டின் முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய பலன்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த மீன ராசிக்கு இந்த சித்திரை மாதம் எந்த விதமான பலன்களை தரப்போகுது என்பதை பார்ப்போம். மீனம் ராசி நிறைய பயத்தில், மனோபயத்தில் இருக்கின்ற ராசி என்று சொல்லலாம். மீனராசி என்றாலே 7.5 சனி, ஜென்மச்சனி என்று ஒரு பக்கம் சனிப்பெயர்ச்சியினுடைய நிலை அப்படி இருக்கிறது. அதே போல் ராகு பகவான் 12ஆம் வீட்டுக்கு போகின்றார், கேது பகவான் 6ஆம் வீட்டுக்கு போகின்றார். இந்த ராசிநாதன் இந்த சித்திரை மாத இறுதியில் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் வீட்டுக்கு போகின்றார். இந்த சித்திரை மாதம் இதற்கு எல்லாம் ஒரு துவக்க மாதமாக, தமிழ் வருடப்பதி முதல் மாதம் சித்திரை மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? மீனம் போராட்டம், வலி நிறைந்தது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் ஏமாற்றத்தை சந்தித்தே வெற்றியை பெறக்கூடிய ராசி என்று கேட்டால் மீன ராசி. உறவுகள் பகை, நண்பர்களால் ஏமாற்றம். அதே போல் ஒரு நாம் ஒரு நினச்சிருப்போம் நல்ல மனிதர், அவர் மூலியமாக வருகின்ற அவமானங்கள். அதே சமயத்தில் தொழிலில் நிறைய குளறுபடிகள், தொழிலில் ஒரு முன்னேற்றம் எப்போ கிடைக்கும், தொழில் நம்மளை முன்னேற்றமே வரலையா இல்லையா அப்படிங்கிற நினைக்கிற ஏக்கம் எல்லாம் மீனராசிக்கு உண்டு. இப்போ ஜென்மச்சனி வேறு வந்துருச்சு, நமக்கு இப்படியெல்லாம் நடைபெறும். ஆனால் சனிப்பெயர்ச்சி ஆரம்பமாகி அது முதல் மாதம் தான் சித்திரை மாதம். அப்போ நமக்கு எந்த விதமான மாற்றங்கள்லாம் வரும். மனக்கலக்கம் அதிகமாக இருக்கின்ற மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு, உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் நமக்கு எந்த விதமான பலன்களை தரும்? ராசிக்கு 6ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் வரார். இந்த 6-2 எப்பொழுதுமே நினைத்த காரியத்தை செய்ய வைக்கும், நினைத்த நேரத்தில் செய்ய வைக்கும், யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல நம்மளுடைய 6 2ஆம் வீட்டில் இருக்கின்றார். சூரிய பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பது கண்களின் ரோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், உணவு விஷயத்தில் நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு அதீதமான பேச்சில் வேகம் அதிகரிக்கும், கடினமான வார்த்தைகள் எல்லாம் பேச வச்சிடும். நாம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும், எதிர்பார்க்கிற முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இந்த மாத இறுதியில் செல்வதால் நிச்சயமாக வீடு மாற்றம், இடமாற்றம் அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகமாகும். அதே போல் புதிய இடம் வாங்கணும், நமக்குன்னு ஒரு வண்டி வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம் எல்லாம் உதயமாகும். மீனராசிக்கு உடல் நலத்தில் கட்டாயமாக ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும், ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், கல்வியில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த கல்லூரி, எதிர்பார்த்த ஸ்கூல், எதிர்பார்த்த படிப்பு, எதிர்பார்த்த துறைகள் அனைத்துமே அவங்களுக்கு ஜெயமடையும். அதே போல் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். அதே போல் கணவன் மனைவி இடத்துல நீங்கள் கருத்து மோதல்கள் அதிகமாக தான் இருக்கும், நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது. கணவன் மனைவி இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சம்பந்தமான பிரச்சனைகள், ஈகோ அடிக்கடி வெளிப்படும். இதையெல்லாம் நீங்கள் தான் குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அமர்ந்துள்ளார், சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார், ராசியிலே ராகு பகவான் அமர்ந்துள்ளார். நிறைய சிந்தனைகள் அதிகமாகிட்டே இருக்கும். சிந்தனையை குறைக்க முடியலையே, சிந்தனையெல்லாம் குறைக்க முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உடல் நலம் எப்பொழுது பார்த்தாலும் திடீர்னு உடல்நல கோளாறுகள்லாம் ஏற்படுத்தும். அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உடற்பயிற்சி, தியான பயிற்சி, மன அமைதி, விட்டு கொடுக்கும் தன்மை, இதையெல்லாம் நீங்கள் வளர்த்தி கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு சித்திரை மாதம் நன்றாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வருமானங்கள் எல்லாம் வருமா? சித்திரை மாதங்கள் சூரிய பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கின்றார், நிச்சயமாக வருமானங்கள் வரும், கடன் ஒன்று அடைபடும், பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் ஏற்படும். அதே சமயத்தில் உங்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படும், அந்த பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேற என்ன வேணும்? மன மகிழ்ச்சி, நிதானத்தை கடைபிடித்தால் மன மகிழ்ச்சி உண்டு, வெற்றி உண்டு.
உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்னைக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சித்திரை மாதம் 27ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 29ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் மன அமைதியுடன் இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பேச்சுகளை குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டால் ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தால் அதிகமாக பேச வைக்கும். அந்த பேச்சுகளை குறைத்து கொள்வது நல்லது. அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. அதே சமயத்தில் உபரி தொழில்கள் சிலருக்கு அமையும். கட்டாயமாக உபரி தொழில்கள், புதிய தொழில் அமையும். புதிய யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம் அமையும். புதிய துறையை மாற்றி புதிய துறைகள் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே போல இந்த மாதம் நீங்கள் சித்திரை முதல் நாளான சித்திரை விஷு அன்று முக்கணிகள் வைத்து புதிய கண்ணாடி வைத்து உங்கள் இல்லத்தில் வழிபாடு செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சித்திரை மாதம் சனி பிரதோஷம் அன்று முழுமையாக விரதம் இருந்து மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் முழுமையான விரதம் இருந்து நந்தீஸ்வரையும் சிவனையும் வழிபாடு செய்வது உங்களுக்கு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரிய பகவான் உச்சம் பெற்று ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் என்று சொன்னால் உங்களுக்கு சனி பிரதோஷம் வழிபாடு உங்களுக்கு அற்புத யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரை மாதம் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்று பார்த்தால் மஞ்சள் நிறம் எப்பொழுதும் கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். மஞ்சள் நிற கைக்குட்டையை கூட வைத்துக் கொள்ளுங்கள். மஞ்சள் நிறத்தை அடிக்கடி பயன்படுத்துங்கள். அதிகமாக கோயில்களுக்கு சென்றால் இனிப்பு பூந்தியோ லட்டோ படைத்து நிவேதனம் செய்து மக்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். உங்களுக்கு கெடுதல் எல்லாம் நல்லதாக மாறும். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். மதிப்பு மரியாதைகள் தேடி வரும். சொல்வாக்கு செல்வாக்கு உயரும். பல விமர்சனங்கள் எல்லாம் போய் உங்களுக்கு விமோச்சனங்கள் கிடைக்கின்ற நல்ல ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு இருக்கும். வழிபாடுகளை செய்து மகிழ்ச்சியடையுங்கள், யோகத்தை அடையுங்கள் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.